இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெய்லியும் நிறைய பேர் வீட்டில் காலையிலையும் நைட்டு தோசையாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறவங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டை போட்டு பூண்டையும் நல்லா வதக்கிட்டு கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுனாலனா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே மல்லி சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்தால் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. ஃபைனலாக அவுட்புட் எடுக்க மறந்தாச்சு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. பாய்.